ஹலோ குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நமக்கு டெலிகிராம் இருக்குது, அது போய் செக் பண்ணி பாருங்கள். ஹெட் மஸ்ட்டு. இப்போ கரண்ட்டாக எதுவும் ஆகலை, பட் ஃபஸ்ட்டுலேருந்து போட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ கில்மா தான். அப்புறம் ஹெட் மஸ்ட்டு, அப்புறம் வீட்டில் விளக்கமாறு, தொடப்ப கட்டை, பரண்டா, என்ன கேட்கக்கூடாது, ஏண்டி வார்னிங் கொடுக்கலன்னு கூடிய சீக்கிரத்தில் அதில் வந்துடும். ஏன்னா அதுக்கு ப்ரைவசி தேவைப்படுங்கிறதுனால தான் நான் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு டைமும் இதையே சொல்லிக்கிள்ளி உனக்கு ப்ரைவசியே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் இல்லை. எந்த நிமிஷத்தில் யார் உள்ளே வருவாங்க போவாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த சமயம் பார்த்து ஃபுல் மூடில் அந்த இதில் இருந்துட்டேன்னா சாரி இங்கே இப்படி பேசுறதுக்கு, அது ஒரு ஃப்ளோவில் வந்துச்சு. அப்புறம் என்ன தொடப்ப கட்ட விளக்கமாக தலை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதனால தான் அது எப்படி இருந்தாலும் வரும், கன்ஃபார்ம் வரும். பட் அது என்னது ஷூரிட்டியாக அது என்ன கொடுக்க முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப அருவை போட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். டெலிகிராம் லிங்க்கு ஐயோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதோட கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சோஃபாவில் உட்காந்து ஃபோனில் ஒரு குழந்தை போட்டோம், அவ்வளோ அழகாக க்யூட்டாக செவ் கண்ணு ரெண்டும் புசு புசுன்னு கண் அப்படியே சுருங்கி நல்லா அந்த பக்க வாயை போட்டுட்டு சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஐயோ பாப்பு, எவ்வளோ அழகாக இருக்குது, பூச்சி 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 அப்படியே அந்த கண்ணம் வேறு இருக்குது. கண்ணத்தை அப்படியே கிள்ளி 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 சாப்பிடும் போல இருக்குதே அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்கள் பின்னாடி நீங்கள் அதை கவனிக்கல, உங்கள் பின்னாடி வந்து ஒரு அப்படின்னு பயமுறுது. பதறி போய் சோஃபாலேருந்து கீழே வந்துட்டீங்க. ஐயோ அறிவில்லை யா அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு உருவம் நிற்குது. நீங்களா? என்ன வந்துட்டீங்க? கொஞ்ச நேரத்தில் உசிரை பிடிச்சி பயந்தே போயிட்டேன். ஏத்தந்தின்னு சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி பயமுறுத்தாதீங்கன்னு. அதுவா, சும்மா டைம் பாஸ்க்கு. ப்ளீஸ் இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. சத்தியமாக என்னால் நெஞ்சு வெடித்து செத்துருவோம் போல் இருக்குது. என்னன்னு சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு, இதை நீ ஏன் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கிற? ஒன்றும் இல்லை. அவங்க எங்க? யாரை கேட்குற? அவங்க வரலையா அவங்க கூட? தெரியாது. ப்ளீஸ் அவங்க எங்க? யாரை கேட்குறீங்கோ அப்படின்னு உள்ள இன்னொரு உருவங்கிறது. வந்துட்டீங்களா? உங்களை தான் கேட்டேன். இவர் என்னமோ தெரியாது அது இதுன்னு மழுப்பிட்டு இருக்கிறாரு. அவனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. உன்னை உன்னட்ட நோண்டி விளையாடுறதே அவனுக்கு பொழப்பா போச்சு. ஒரு டைம் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். எங்கே போய் முடிய போதோ? ஏய் என்னடா விளையாடக்கூடாதா என்ன? எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஐயோ கடவுளே, நான் அப்படி எதுவுமே சொல்லலை. உனக்கு இல்லாத உரிமையா? என்னமோ பண்ணு, என்ன ஆளை விட்டு கடுன்னு மேலே ஏறாது அப்படியே பாயிற மாதிரி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும். ரெண்டாவதாக வந்த ஆளுகிட்ட இருக்கிற பேகை நீங்கள் வாங்கி விற்கிறீங்க. ஆமாம், நான் வரும்போது ஃபோனில் யாரையோ பார்த்து கொஞ்சிட்டு இருந்தியா? யார் அது? அதுவாண்ணா? என்னது? அது ஒன்றும் இல்லை, அது பாப்பா குழந்தைய பார்த்தா கொஞ்சிட்டு இருந்தேன். அந்த பயம் இருக்கணும். ஏன்டா எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கிட்ட சிரிசிரினே இருக்கிற? அவனை பார்த்து பயப்படுறாடா. எது? நான் சிரிசிரின்னு இருக்கிறேன், என்னை பார்த்து பயப்படுறாளா? ஏஜே என்னை பார்த்தா என்ன அவ்வளோ பயமாவா இருக்குது உனக்கு? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க. என்னங்க? என்னடி? அது ஒன்றும் இல்லை. என்னடி? இல்லை, அவர்கிட்ட சொன்ன கோவப்படுறாரு, திட்டுறாரு, எனக்கு பயமாக இருக்குது. என்ன அவனை நீ அண்ணன்னு கூப்பிட்ற, அதுக்கு அவன் திட்டுறான், உன்னால் அதை மாற்றிக்க முடியல, அதுதானே?
நான் என்னடி பண்ணட்டும்? அவன்கிட்ட எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஏதோ அண்ணன்னு கூப்பிட்டா நெருப்பள்ளி அவன் மேலே கொட்டுற மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆனால் எனக்கு சரி, போக போக பழகிக்க. இப்போ வாங்க போங்கனோட நிறுத்திக்க. இப்போ பாரு எப்படி மூஞ்ச வச்சு ஏறிக்கிட்டு வந்தான் பார்த்தில்ல, பார்த்துக்க. எனக்கு தெரியாதப்பறம் ஐயோ, அவங்க என்ன புருஷன் பொண்டாட்டி குசு குசுன்னு இங்கே முன்னாடி ஒருத்தனை இருக்குன்னு தெரியாமல் முன்னாடியே ரொமான்ஸா? ஐயோ டேய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேண்டாம் 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 சொல்லாதீங்க. இருடி, இது என்ன பெரிய ரகசியமா? ஒன்றும் இல்லை. அவளுக்கு உன்னை அண்ணான்னு கூப்பிட்டு தான் பழக்கம். ஆனால் நீ அண்ணான்னு கூப்பிட்டாலே நெருப்பள்ளி கோட்டுற மாதிரி அப்படி முறைச்சி பார்க்குறவள. அதனால தான் என்னட்ட சொன்னான். இப்போ என்ன, அண்ணான்னு கூப்பிடாமையா பேர் சொல்லிட்டேன்னு கூட கூப்பிட முடியாதாம்மா? அந்த அண்ணால் அப்படி என்ன இருக்கு சொல்ல? அது ஒன்றும் இல்லைங்க. அது கூப்பிட்டு பழக்கமானதால டக்குன்னு மாற்றிக்க முடியல. நான் உன்னை இன்னைக்கா மாற்றிக்க சொன்னேன்? நான் சொல்லியே 1 வருஷம் ஆகுது. அதையே நீ இன்னும் மாற்றிக்காம இருக்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு. ஐயோ, என்னங்க தப்பு இப்பன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுகிறாங்க. ஏய், கம்முன்னு இருடா. ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒன்றை பார்த்தாலே பயந்து 10 அடி தள்ளி போகிறா. இதில் நீ இப்படி உருன்னு பேசுனீன்னா அப்புறம் சுத்தம் பார்த்துக்க. சரி சரி, நான் கேட்டதுக்கு பதிலே வரல. என்னடா? நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதான் சொன்னனே, பாப்பா ஃபோட்டோ பார்த்து தான். ஏன் பார்க்க போலியே நீ? பார்க்க தான் போகணும். ஆனால் இவரை கூப்பிட்டா வரவே மாட்டிக்கிறாரு. ஆஃபீஸு மீட்டிங்கு ஒர்க்கு பிஸி அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. நான் எப்படி போகிறது? தனியாக போகிறதான்னு கேட்டாலும் வேணாங்கிறாங்க. நீங்கள் வாங்கன்னு சொன்னாலும் ஒர்க்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பார்த்து பாப்பா பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. ஃபோன் பண்ணி பேசுனியா? இன்னைக்கு காலையில் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு தான். அவங்களும் எப்போ வரேன்னு தான் கேட்டாங்க. நான் என்ன பண்ணது, கூட்டிகிட்டு வரத்துக்கு தான் ஆள் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு பாப்பாவை பார்க்கணும், ப்ளீஸ் யாராச்சும் என்னை கூட்டிகிட்டு போங்கல்ல, ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏண்டா, உங்கள் ஒய்ஃபு தான் கேட்குறால கூட்டிகிட்டு போகிறது? ஏய், உனக்கு தெரியாதா? நீ நானும் ஒரே ஆஃபீஸ் தானே அதை வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ தெரியாத மாதிரி கேட்குற. எவ்வளோ மீட்டிங்கு ப்ராஜெக்ட்ஸு எல்லாம் வந்துட்டுருக்குல்ல. இவளை கூட்டிகிட்டு போயிட்டு டிரைவர் வேலை பார்க்கறது தான் எனக்கு வேலையா? அப்புறம் ஏன் தனியாக போக விடுறது தானே? இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுடா. தனியாக போய் எங்கேயாச்சும் தொலைஞ்சி போயிட்டானா என் பொண்டாட்டி பாவம்ல. பெரிய பொல்லாத பொண்டாட்டி. சரி, நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டா? அப்படியா, கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரி சரி. என்னங்க, நீங்கள் தான் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அவங்க கூட இதுக்கு மேலே நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். நாளைக்கு அவனே ஒன்று கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து விடுவான். புரியுதா? என்னால் விடுங்க சாமி. உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ணி வச்சே நான் ஊஞ்சிடுவோம் போல். சீக்கிரம் வாடி, காஃபி போட்டு கொடு. சரிங்க, நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. உங்களுக்கு வேண்டாம் இல்லை, வேறு ஏதாவது? எதுவும் வேண்டான்னு. சரி, இதுக்கு தான் இப்படி அப்பப்போ மூஞ்சில் மேலே எரிமலை வந்து ஆடுதோ தெரியல. நல்லா சிரித்து பேசினா தான் என்ன, சிரிச்சா நல்லா தானே இருக்கிறாரு. ஒரு வேளை அவங்க போன கடுப்புலையா இருக்கும். சீக்கிரம் பேசி வர வைக்கணும், அப்படின்னா தான் இவங்க சரிப்பட்டு வருவாங்க. இல்லைன்னா பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுந்துருவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்றுவான்னு சொல்லி நினச்சிட்டு உங்கள் வேலையை பார்க்க போயிருங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் அது. ரெண்டாவதாக வந்த ஆள் உங்களோட ஹஸ்பண்டு லீ. டே வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரே அப்பார்ட்மெண்ட்னா எதிர்
ஆப்போசிட் ரூமு. உங்கள் கதவை திறந்தா எதிர் ஃப்ளாட்டு தான். உங்கள் கதவை திறந்தா அவர் வீடு தெரியும், அவர் கதவை திறந்தா உங்கள் வீடு தெரியும். அப்படிதான் உங்கள் ஹஸ்பண்டு லீயும் டேவும் ஒரே கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்க புதுசாக தொடங்கி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பெரிய அளவு போகலனாலும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு ஒரு 10க்குள்ள 15க்குள்ள அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு, ஓகேவா? டே என்னடா சரக்கு அடிக்கலாமா? எதை சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன்டா. ஏன்டா? என்ன திடீர்னு வந்து கேட்குறேன்? என்னடா தெரியாதா உனக்கு? சும்மா கேட்டேன். பிடிக்கிறியா? விட்டு நான் மட்டும் தனியாக அடிச்சுக்கிறேன். என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், உங்கள் வீட்டில் கேட்டியா பர்மிஷனை? ஒத்துக்கிட்டாங்களா? அவன் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் குடிக்கிறேன், ஏன் இஷ்டம், எனக்கு சந்தோஷமா இருக்குது. அவகிட்ட கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்னடா இப்ப என்ன பர்மிஷன் கேட்டு அம்மா தாயே பர்மிஷன் கொடுமான்னு கை கட்டி நிக்கணுமா அவள்கிட்ட? அவெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா, தெரியும்ல? இல்லடா, கேட்டு பாரு. இப்ப என்னடா சொல்ல வர? சரி நான் போய் கேட்குறேன். கம்முன்னு இருடா. இருன்னு கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏம்மாஜே என்னங்க? இல்லை, உன் புருஷன் சரக்கடிக்கலாமா வான்னு வந்து கூப்பிட்றான். நீ அதுக்கு பர்மிஷன் கொடுத்திய? என்னது லீ? என்னங்க இது? என்னடி இப்ப கொலை கொத்த மாதிரி பண்ணிட்டேன். நான் என்ன டெய்லியும் குடிக்கிறேன்? வாரத்துல ஒரு நாள், மாசத்துல 2 நாள் அலோவ் பண்றடி. இந்த மாசத்துக்கு இன்னும் தொடங்கல, அதுதான் இன்னைக்கு கேட்டேன். அது பெரிய கொலை கொத்த மாதிரி இவன் வந்து ஒன்னட்ட சொல்லு, நீ வந்து எகிறது என்னடி நினைச்சிட்டு இருக்கிறீங்க 2 பேரும்? அது இல்லலி, வேணாமே. நீ என்ன சொன்ன? மாசத்துல 2 நாள் சொன்னியா இல்லையா? இந்த மாசம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கனா? அப்புறம் என்ன, நீ சொன்ன லிமிட்குள்ளதானே நான் குடிக்கிறேன். அப்போ அதுக்கு உண்டானதை எனக்கு நீ பர்மிஷன் கொடுக்கணும் தானே. நான் அப்பயும் இவன்கிட்ட சொன்னேன், அவள்கிட்ட இதுக்கு பர்மிஷன் கேட்கணும். பெரிய இவன் மயிர் மாதிரி வந்து பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப நீ வர போறியா இல்லையாடா? சரி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. குடிச்சிட்டு வீட்டில் வந்து நல்லா அடி வாங்கிட்டு கடை இப்போவா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு வீட்டுக்கு தான் ஆப்போசிட் தானே. இங்கே நீங்கள் இருக்கவும் அவங்க போயிட்டாங்க. இப்போ ஒரு நைட்டு ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் டின்னர்லாம் பண்ணி வச்சுட்டீங்க. அவங்களுக்கு இல்லை சைட் டிஷ்ஷு அதெல்லாம் வேறு நீங்கள் தான் கொண்டு போய் குடிக்கிறீங்க. வேறு எங்கே பண்ணுவாங்க? ஆள் இருக்கிறவங்க கிட்ட தானே கேட்க முடியும். நீங்களும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவீங்க. நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை சாப்பிடுவீங்க. தெரியும், சரக்கு அடிக்க போனாங்கன்னா எத்தனை மணிக்கு வருவாங்க என்னன்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி டைமில் மட்டும் அவங்களுக்கு வெயிட் பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்ருவீங்க. அதே மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டு ஹாலில் தான் வெயிட் பண்ணுவீங்க. வெயிட் பண்ணி தூங்கியே போயிட்டீங்க. உட்காந்த மாதிரி தூங்கியே போயிட்டீங்க. இன்னும் அவங்க வந்த பாடே இல்லை. திடீர்னு உளுந்த சவுண்ட் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்த்தா மணி 11 காட்டுது. சுத்தி முத்தி பாக்குறீங்க, உங்க ஆத்துக்காரர் வீட்டுல இல்ல. என்னடா 11 மணி ஆகுது இன்னும் வராம, அப்படி என்ன சரக்கு வேண்டி கிடக்குது அப்படின்னு நீங்க சரி போய் இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது, கூட்டிட்டு வரலான்னு கதவை திறந்தா உங்க ஆத்துக்கார தலைமையில காலை வச்சுட்டீங்க. என்ன சத்தம்? அவரு தள்ளாடிட்டு வந்து கதவை தட்டத்துக்கு பதிலாக தடுக்கி கீழே வாசல்லையே விழுந்துட்டாரு. அந்த நெடுவுலேருந்து அதாவது அந்த வாசல்லேருந்து இந்த வாசல் அப்படியே நெட்டாங்குத்தா படுத்துருக்கிறாரு. ஐயோ லீ, எப்படி யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் கூட இவருக்கு இதுக்கு தான் குடிக்க வேணான்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் கடவுளை யாராச்சும் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் அப்படின்னு பயபுள்ள தூக்க போனா எங்க மலை மாடு மாதிரி படுத்திருக்கிறானே. நீங்க எப்படி தூக்க முடியும்? சுத்தமா முடியவே இல்லை. வேற வழியே இல்லாம ஏதோ சாக்கு மூட்டை இழுத்துட்டு போற மாதிரி கையை பிடிச்சி
கையை பிடிச்சி தான் இழுத்துட்டு போறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போய் கதை சாத்திட்டீங்க. அதுக்கே உங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்த நிலைமை தான். இன்னும் பெட்ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போகணும், இழுத்துட்டு போகணும்னா முடியாத காரியம். என்ன பண்ணுறது, புருஷனா போயிட்டானே குடிகாரன், பண்ணித்தானே ஆகணும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டு தான் போறீங்க. தூக்கத்துக்கு உங்க உடம்புல தெம்பு வேணுமே, சத்தியமா அது முடியவே முடியாது. அவன் அடிச்சு போட்ட போன மாதிரி அப்படி படுத்துருக்கிறேன், எனக்கு தூக்க முடியுமா என்ன? நீங்க பெட்ரூம் வரைக்கும் இழுத்துட்டு போய் அந்த பெட்ல படுக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படியே முக்கியமான திக்கி திணறி முடியலடா. இதுக்கு காலையில எந்திரிக்கிட்டு இவருக்கு இருக்குது. இதுக்கு தான் சொன்ன குடிக்க கூடாதுன்னு. என்ன இவர் எல்லாம் இல்ல, இவர் தான் காரணம். காலையில பேசிக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒரு வழியா படுக்க போட்டுட்டீங்களா? சொபாடான்னு வந்து படுத்தா ஃபோன் அடிக்குது. யாரு ஃபோனுன்னு சுத்தி முத்தி பார்த்தா உங்க ஆத்துக்கார பாக்கெட்ல இருந்து ஃபோன் அடிக்குது. இவருக்கு இன்னத்துக்கு யார் ஃபோன் பண்ணுவா? இவரே குடிச்சிட்டு மட்டையிட்டு கிடக்குறாரு. கடவுளே, நேரங்காலம் தெரியாதா ஃபோன் பண்றவனுக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்க எடுத்த விட்டுட்டே தான் ஃபோன் பண்றாரு. இவர் அண்ணா எதுக்கு இப்பதான் அங்கிருந்து இவர் வந்தாரு, எதுக்கு பண்றாருன்னு தெரியலையே. ஏதாச்சும் சரி பேசி பார்ப்போம் அப்படின்னு நீங்க ஃபோன் அட்டன் பண்ணா புல் சரக்கு, சுத்தம் ஒண்ணுமே புரியல. ஐயோ என்ன சொல்றேன்னு புரியலன்னா அப்படின்னு திக்கி திணறி சொல்றீங்க. ஏன்னா அவர் வேற சரக்குல இருக்கிறாரு, பயம் என்ன இருந்தாலும் இதா இருக்கும்ல. கதவு தோற யார் நான் பண்ணது? கதவு தோறங்கடா, வெளியே போகணும். கதவு தோறங்க, லாகா இருக்குது. கதவை தோறங்க அப்படின்னு ஃபுல்லு சரக்குல வாய் கொளற பேசுறாரு. ஏதோ அறகுறையா உங்களுக்கு புரிஞ்சுச்சு. கதவை திறக்கணுமா? பாய் மனசு வரும்போது லாக் பண்ணிட்டு வந்துட்டாரா என்ன? இவர் எதுக்கு என்னத்துக்கு வெளியே வர பாக்குறாரு? கடவுளே, இவங்க சரக்கு அடிச்சா நம்மள போட்டு விடுறாங்க. குடிச்சோமா படுத்து தூங்கணுமான்னு இருக்காது, அடுத்துட்டு வேலை வைப்பாங்க சார். அப்படி நீங்களும் கதவை வந்து பார்த்தா மெயின் டோர் திறக்குது. என்னடா மெயின் டோர் திறந்துருக்குது, அப்புறம் எந்த கதவை சொல்றாரு தெரியலையே அப்படின்னு பதுங்கி ஒரு பயம் இருக்கும்ல இந்நேரத்துக்கு. அதுவும் சரக்கு அடிச்சு இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? என்னதான் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் சரக்கு அடிச்சிட்டு போது யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால அப்படியே பதுங்கி போயிட்டு இருக்கிறீங்க. அண்ணா எங்க இருக்கீங்க அண்ணா? எந்த சத்தமும் இல்லை, அப்படி சைலண்டா நிசப்த அமைதியா இருக்குது. எந்த கதவுன்னு தெரியலையே, இது திறந்துதான் இருக்குது. ஹால்லையும் அளக்கணும். ஒருவேளை பெட்ரூம் கதவு இல்லை பாத்ரூம் கதவு இதெல்லாம் பண்ணி விட்டாரா அப்படின்னு நீங்க போய் பாக்குறீங்க. ஒவ்வொரு கதவா திறந்து பாக்குறீங்க. ஒரு 2 பெட்ரூம் அந்த மாதிரி தான் இருக்கும். திறந்து பாக்குறீங்க, எதுலையும் வீயும் இல்லை, கதவு திறக்குது. அப்புறம் எந்த இதா இருக்கு அப்படின்னு கடைசியா ஒரு பெட்ரூம் இது போய் திறந்து பாக்குறீங்க, திறக்குது. அங்கதான் வந்து பெட்டில் காலை தொங்க போட்டு உக்காந்து தலையை தொங்க போட்டு பெட்டு 2 பிடிச்ச மாதிரி தலையை தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு. அது எப்படி உங்களுக்கு சொல்றது புரியும் நினைக்கிறேன். பெட்டு ஓரத்துல காலை தொங்க போட்டு உட்காந்தா எப்படி உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி கை 2 பெட்ல பிடிச்சிட்டு தலையை தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான், கண்ணை மூடி இருக்கிறாரு, திறக்கல. எல்லா கதவும் திறந்து தானே இருக்குது. அப்புறம் இவர் எதுக்கு ஃபோன் பண்றாரு தெரியல. போயிடலாமா? இவருன்னா இப்படி உட்காந்து மீனிக்கா தூங்குறாரா இல்ல எதாச்சும் ஆயிடுச்சா? ஐயோ பயமா இருக்குதே, என்ன பண்றது? கிட்ட போலாமா நம்ம, வீட்டுக்கு போயிடலாமா? அப்படி உட்காந்து இருக்கிறாரு. பேசாம ஒரே தள்ளி விட்டு போயிட்டோம்னா அவருக்கு படுத்து தூங்கிடுவாடுல. பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே பொறுமையா அப்படியே அவர் இது பண்ணியிருப்பாருல்ல. நீங்க அவரை குனிஞ்சு பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க.
மெதுவாக அவர் பக்கத்தில் போய் அவரை தோலை தொட்டு, அண்ணா அண்ணா என்ன உட்காந்து எனக்கு தூங்கிட்டார என்ன, பேசாம லைட்டாக சாச்சுட்டு படுக்க வச்சுட்டு போயிடலாமா? வேண்டாமே, பயமாக இருக்குது. பரவாயில்ல, நைட்டு முழுக்க இப்படியே வறுக்க போகிறாரு, லைட்டாக எழுப்பி பார்ப்போமே அப்படின்ட்டு திரும்பவும் லைட்டாக தான் சொல்கிறீங்க. ரொம்பலாம் இல்லை, இருந்தாலும் பயமாக இருக்கும்ல. இப்படி இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் அண்ணா அண்ணா அப்படின்னு தோலை தொட்டு லைட்டாக குளிக்கிறீங்க. எங்கே பையன் ஒரு ரியாக்ஷனுக்கு அண்ணா அப்படியே தான் இருக்கிறாரு. இதுக்கு மேலே ஆகாது, எப்படியோ போட்டு நீங்கள் போகலான்னு திரும்புறீங்க பாருங்க. உங்கள் இடுப்பை சுற்றி ஒரு கை வந்து அப்படியே இழுக்குது. நீங்கள் பயந்து அப்படின்ட்டு அப்படி நிற்கிறீங்க. வேற யார், நம்ம டே தான். அவர் உட்காந்துட்டு இருந்து நீங்கள் நின்றுட்டு இருந்தால் உங்கள் ஸ்டொமக்கில் தானே அவர் ஃபேஸு பதியும். அந்த மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குன்னு அப்படி அது அப்படியே உங்கள் முட்டைக்கண்ணை முழிச்சு வச்சு அவ்வளோ ஒரு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கீங்க. பண்டாட்டி வந்துட்டீங்க. உனக்கு அப்படின்னு அவர் பொண்டாட்டின்னு உங்களை பிடிச்சிக்கிட்டு கட்டிக்கிட்டு, ஐ மீன் உங்கள் இடுப்பை சுற்றி கட்டிக்கிட்டு உங்கள் வயிற்றுல மூஞ்ச வச்சு அப்படின்னு தொடச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ தான் ஐயோ ஐயோ நாச்சே உங்கள் பொண்டாட்டியில் விடுங்க அப்படின்னு அவர் தோலை தொட்டு நவுத்து பார்க்குறீங்க. பையன் விடுங்கன்னாங்கிற மாதிரி இன்னும் இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். ஐயோ வந்த தப்பா போச்சு, என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, கடவுளை இவர்கிட்ட என்ன காப்பாற்ற. இனிமேட்டு ஒரு வீட்டு பக்கம் என்ன தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ப்ளீஸ் என்னட்டு இவரை காப்பாற்ற. அண்ணா நான் ஜேண்ணா, நீங்கள் அண்ணா ப்ளீஸ் விடுங்கண்ணா. என்னடி நான் போண்டாட்டிங்கிற நீ அண்ணா தப்பு வாழைப்படு அப்படின்னு உங்கள் வாயை அவர் கையெடுத்து உங்கள் வாயில் அடி. ஐயோ அண்ணா நினச்சேன் நான் என்ன விடுங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. பையன் வந்துட்டு என்னன்னு தெரியாதா, எங்கள் விட்டு போகணுன்னு எதுக்கு எத்தனை நாளாக வரல சொல்ல. நான் புருஷன் தானே, எங்கே போனேன்னு விட்டு என்னை தேடி நீ ஏன் வரல, புருஷன் மேலே அக்கறை இல்லையாடு உனக்கு அப்படின்ட்டு என்னென்னமோ. ஐயோ கடவுளே, நீங்கள் வந்ததே தப்பாக போச்சு அப்படின்னு நீங்கள் அவரை பிடிச்சி உதறிட்டு கையெறிஞ்சு பிச்சுட்டு போடாப்பா இல்லை அப்படின்னு பெட்டில் தள்ளிட்டு நீங்கள் பார்க்கல உங்கள் ரூம் கதவை சாத்திட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. நினச்சி பாருங்க, திடீர்னு இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும். கை கால்லாம் வெடுத்து போய் பயம், அது ஒரு மாதிரி பயமாக இருக்காது. என்னடா திடீர்னு இப்படி கட்டி பிடிச்சி இது பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சைட்டாக உங்கள் பெட்ரூம்குள்ளே போய் உங்கள் பெட்டில் உட்காந்துட்டு, என்ன இவர் திடீர்னு இப்படி பண்ணிட்டாரு, கடவுளே என்ன அர்த்தம். ஓ இதுக்கு தான் அந்த பக்கமே போகவே கூடாது. தப்பு தான் என்ன செருப்பால் அடி, நான் போனால நான் தான் தப்பு அப்படின்னு உங்கள் தலையில் நீங்களே அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னங்க நோ ரெஸ்பான்ஸ். அவன் தான் வீட்டு வாசல்லே மாட்டேன். அப்புறம் எப்படி எந்திரிப்பான் இவரு. அதுக்கு மேலே என்ன பொண்டாட்டின்னு சொல்கிறது, தப்பு இல்லை, வேண்டாம் லீ ஏங்க இவரு வேற இல்லை. என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணணும். காலையில் இல்லை வேண்டாம், நாளைக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஆமாம் கடவுளே, அங்கே இல்லை வேண்டாம், இனிமேல் அந்த பக்கம் போகவே கூடாது, சத்தியமாக
போகவே கூடாது அப்படின்னு உங்களுக்கு கை கால் உதற எடுத்து அதை நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லை. திடீர்னு இந்த மாதிரி அதுவும் சரக்கில் வளர்றாங்களோ அது குடிச்சிருந்தா யார் எப்படி போகிறாங்க, அதை மீன் குடிகாரனுங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் பயமாக இருக்கும்ல. என்ன திடீர்னு நல்லா அண்ணா அண்ணான்னு பேசிட்டு இருந்து இப்படி கட்டுப்பிடிச்சி பொண்டாட்டின்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துச்சு. நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் லீ லீ என்னடி தூங்க விட்ரி. ஏங்க ஏங்க என்னடி உனக்கு பிரச்சனை? அதுவா இன்னைக்கு பாப்பாவை பார்க்க போகலாங்க. என்னது? நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம பொண்ணை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு. நான் வேணா எதுவும் சொல்லவே இல்லையே. ஏங்க ப்ளீஸுங்க, பார்த்து 3 நாள் ஆகுதுங்க, வாங்க போகலாம். நீங்கள் தானே நேற்று சொன்னீங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஐயோ தூங்க விடாம இம்சை பண்ணுறா காலங்கட்டி. அது நான் சொல்லலை, அவன் சொன்னான். போ நீங்க ப்ளீஸுங்க வாங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து அவன் குப்பர் படுத்திருப்பான்ல, அவன் முதுகில் அப்படியே கோலம் போட்டுகிட்டே சொல்கிறீங்க. என்னடியும் பிரச்சனை அப்படின்னு அவன் திரும்பி நேராக படிக்கிறான். நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம பாப்பாவை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு. போகலாமே வாங்க. 3 நாளைக்கு முன்னாடி தானடி போய் பார்த்துட்டேன். அதுக்குள்ளே என்னடி பொண்டாட்டி 3 நாள் ஆச்சு. வெறும் 3 நாள் இல்லை, 3 நாள். கொள்றிய காலையில் கட்டி முட்டைக்கண்ணை விரிச்சு வச்சு கோழி கண்டு உருட்டுற மாதிரி உருட்டினா மாமனுக்கு மூடி எங்கேயோ போகுமே. அப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போக முடியுமா? போய் ரெடி ஆகிட்டு வாங்க போங்க. சரி அப்போ எனக்கு ஒரு கிஸ் கொடு. எதுக்கா? நான் கூட்டிகிட்டு போகணுன்னா எனக்கு கிஸ் கொடு, இல்லைன்னா வேண்டாம். என்னால் முடியல, போங்க கம்மு. ஏய் புருஷன் கேட்குற மார்னிங் கேஸ் கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படி புருஷனை தவிக்க விடுற நீலாம். என்னங்க நேற்று நைட்டு நீங்கள் பண்ண வேலைக்கு உங்கள் மேலே செம்ம கடுப்பு நின்னேன். என்ன பண்ணுறது, இந்த மூஞ்சி பார்த்தா இருக்கிற கோவம் கூட பறந்து போயிடுது. அப்படின்னா என்னடி பண்ண? என்ன பண்ணீங்களா? நேற்று வீட்டுக்கு வராமல் எங்கே போனீங்க? ஏய் வீட்டுக்கு தானடி வந்து என்னடி சொல்கிற? நேற்று அங்கே போய் நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்தீங்களே, நேராக அந்த பெட்ரூமில் கொடுக்காம அங்கே வாசல்லே படுத்துட்டீங்க. உங்களை இழுத்து போட்டு இல்லை உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் போகிறதுக்குள்ள என்னோட இடுப்பு எலும்பே ஒடிஞ்சு போச்சு தெரியுமா? அப்படி இருக்கு. நீங்கள் அந்த அளவுக்கு குடிப்பீங்க, லிமிட்டாக குடிக்க மாட்டீங்களா நீங்கள்? ஓ அதை சொல்கிறியா? அது சும்மா பேசிட்டதுனால ஓவர் ரவுண்டு போயிடுச்சு. இப்போ என்னடி அதனால் ஒரு நாள் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு நாளாலும் உங்களை தூக்கிட்டு வந்து போட்டது நான். அந்த வெயிட் எனக்கு தானே தெரியும் எப்படி இருந்துச்சுன்னு. சரிவா, ஒன்றை நான் தூக்கி அதுக்கும் எதுக்கும் பேலன்ஸ் பண்ணிடுறேன். ஆமாம் நான் இருக்கிறதே ஒல்லி குச்சி, ஏன்னா நீங்கள் ஒத்த விரல்லையே தூக்கி போடுவீங்க. ஆனால் நீங்களே எப்படி ஜிம்பாடி மாதிரி இருந்தீங்க. எனக்கு எப்படி கை கால் இடுப்பெல்லாம் வலிச்சுதுன்னு தெரியுமா? இப்போ காலையில் இந்த புராணத்தை படத்தான் எழுப்புனீங்க. இல்லை இல்லை ரெடி ஆகிட்டு வாங்க, போய் நம்ம பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். போகிறேன் ப்ளீஸுங்க அப்படின்னு நீங்கள் அவன் நெஞ்சு மேலே அப்படியே ஒருத்த வெள்ளால் கோலம் போட்டுட்டு இருக்கீங்க. உட்காந்த மாதிரி தான் அவன் உங்கள் இடுப்பை பிடிச்சி உங்களை இன்னும் உங்கள் நெஞ்சு மேலே அவன் நெஞ்சு மேலே உங்களை படுக்க வைக்கிறான். இப்போ உங்கள் 2 பேர்த்து ஃபேஸும் கிட்ட தான் இருக்குது. ஏண்டி காலையங்காட்டி குளிச்சுட்டு வந்து மணக்க எப்படி முன்னாடி நின்னா காலையில மேட்ரு பண்ண தோணும், இல்லை ரெடியாகி வெளியே தான் போக தோணுமா? என்னடி நீ இன்னும் உசு பேத்தரடி, அப்புறம் சேதாரம் உனக்கு தான் பார்த்துக்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க? போங்க நம்ம பொண்ணை பார்க்க போகணும், சீக்கிரம் கிளம்புங்க. என்னடி
நம்ம பொண்ணா? அவ நமக்கு பொண்ணா? சரி விடுங்க, என் பொண்ணு, என் குழந்த. நம்ம குழந்த, என் குழந்த. சரி சரி, அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, எந்திரிங்க, வாங்க போன. சரி, கிஸ் கொடு. விட்ட மாட்டீங்க. சரி, கண்ணை மூடுங்க. ஏமாற்ற மாட்டல்ல? இல்லை இல்லை, ஏமாற்ற மாட்டேன், கண்ணை மூடுங்க அப்படின்னு அவன் கண்ணை மூடிக்கிட்டேன். நீங்கள் அப்படியே கிஸ்ஸு கொடுக்க கிட்ட போய் பட்டுன்னு அவன் முகத்தை திருப்பி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு வெளியே குடுக்குன்னு ஓடிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா அவன் லிப் கிஸ் கேட்டால் நீங்கள் கன்னத்தில் கொடுத்துட்டீங்க. இவ்வளோ ஏமாத்துக்காரி அப்படின்னு ஏந்திரிக்கிறா, நீங்கள் அதுக்குள்ளே குடுக்குன்னு ஓடி அவன் உங்களை துரத்திட்டு வரதுக்குள்ளே குடுக்குன்னு நீங்கள் வெளியே ஓடி வந்துட்டீங்க. திடீர்னு ஷாக் அடிச்ச மாதிரி அப்படின்னு ஜஸ்ட் மிஸ்ஸில் நின்றுட்டு இருக்கிறீங்க. என்னடான்னு பார்த்தா முன்னாடி நம்ம டே தான். நைட்டு ஃபுல் சரக்கு இல்லை, அதனால் தலைவலி ஓவர் ஆகிடுச்சு போல். தலையை பிடிச்சிட்டு கீழே குனிஞ்சு தலைவலின்னு தலையை தேய்ச்சிட்டு அப்படி வருவாங்களா, அவரு பார்க்கல. நல்ல வேலை நீங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்துட்டீங்க. ரொம்ப கிட்ட நீங்கள் அவர் வராரான்னு பின்னாடி பார்த்துட்டு வந்து டக்குன்னு திரும்பவும் அவர் முன்னாடி இருக்கும் சட்டான் பிரேக் போட்டு நின்றுட்டீங்க. இல்லைன்னா இடிச்சிருப்பீங்க. லீவ் வந்து குளிக்கிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டான். இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறான் வி. அப்படியே இந்த அதிர்ச்சியில் எப்படி கண்ணை விரிச்சு வச்சுட்டு பார்ப்போம், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப தலைவலிக்குது, போய் ஹேங் ஓவர் ஜூஸ் எடுத்துட்டடியா, சீக்கிரமோ, என்னால் முடியல. அதை குடித்தா வச்சோம் பெட்டராக இருக்குதுன்னு பார்க்கலாம். போ. ஐ மீன் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அந்த முட்டை கண்ணை விரிச்சு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. என்னடா ரெஸ்பான்ஸே காணுன்ட்டு அவனும் உங்களை பார்த்தா அந்த முட்டை கண்ணு கருவெளி மட்டும் திங்கிட்டீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. என்னாச்சு இவளுக்கு? இப்போ என்னத்தை கேட்டுன்னு ஜே அப்படின்னு உங்களை பிடிச்சி உழுக்கிறான். அப்போ தான் என்னங்க என்னாச்சு? ஏதோ பேய கண்ணு மாதிரி இப்படி திருன்னு முடிச்சிட்டு இருக்கிற, ரொம்ப தலைவலிக்குது. ஹேங்கர் ஜூஸ் ஏதாச்சும் இருந்தால் போட்டு எடுத்துட்டு வான்னு. என்ன இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரம் போ. போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மந்திரிச்சுக்கிட்ட மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? காலையிலங்காட்டி அப்படின்னு நான் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டேன். அந்த பக்கம் லீயும் குளிச்சுட்டு ரெடியாக போயிட்டு இந்த பக்கம் இவர் என்ன இப்படி பேசுகிறாரு? நைட்டு ஞாபகம் இல்லையா என்ன? இப்படி கேட்கலாமா? இதெல்லாம் கேட்கணும். அப்புறம் நம்மளை பற்றி எப்படி நினைப்பாரு? இல்லை ஒருவேளை சரக்குல பொண்டாட்டின்னு வளரிட்டு பாரு. நாம் என்ன தெரியாமல் நாம் தான் அதை வச்சு தப்பாக எடுத்துக்கிட்டோமா? இவர் பேசுறதை பார்த்தா அப்படி தானே இருக்குது. நைட்டு எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி இல்லை பேசுகிறாரு. என்ன ஒரு உண்மையிலுமே அதனால தான் இருக்குமா? சரி, அதனாலயாவது இருக்கும், அப்படிதான் இருக்கும். யாராச்சும் தெரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி ஃப்ரெண்டு ஒய்ஃப்ட்டு அப்படி நடந்துக்குவாங்களா என்ன? ஏதோ பொண்டாட்டி நினச்சி இல்லை அதை பற்றி நினைக்காத, தப்பு அப்படின்னு உங்கள் மூளையை நீங்களே காரி துப்பிக்கிறீங்க. ஏன்னா நைட்டு இருந்ததுக்கும் இப்போ அவன் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தானே இருக்கிறான். இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஒரு வேளை சரக்கு ஓவர் சரக்காய்ச்சா எல்லோரும் வளருவாங்கள்ல, அதனாலயோ அப்படின்ட்டு தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நீங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. உள்ளவங்க ரூம்லுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்கள் ஆத்துக்காரர் நைட்டு அதே ஃபுல் மட்டையில் தானே இருந்திருப்பாரு. என்னடி இது? ஹேங் ஓவர் ஜூஸு டீ என்ன கேட்டார், அவருக்கு கொடுத்தேன். அது உங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். ஓ தேங்க்யூடி. ஆமாம், பொண்டாட்டிக்கு தேங்க்யூ சொல்கிற ஒரே புருஷன் நீங்கள் இதெல்லாம் தான் இருப்பீங்க. ஏதோ மூணாவது ஆளுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு. பழக்க தோஷத்தில் வந்துச்சுடி. இது என்ன பெரிய விஷயமா? போ, ரெடி ஆகிட்டு வரேன்.
பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வை. சரி சீக்கிரம் வாங்க, டேன்னாவும் இங்கே தான் இருக்கிறாங்க. வரேன் போ அப்படின்னு நீங்களும் போயிடுறீங்க. டே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப 2 நாள் ஆகிட்டாங்களா, அதனால் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஓகே, இப்போ 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. சரி நான் ஆஃபீஸ் போகிறேன். ஏங்க என்னடி பாப்பா பார்க்க போகலான்னு சொன்னேன், நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. ஓ இது வரையா, இன்னைக்கு தான் போயணுமா? நாளைக்கெல்லாம் போனால் ஆகாதா? நான் சொன்னேன் ஆல்ரெடி 3 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அங்கேயே கூட போய் தங்கிக்கடி, யார்டி வேணாண்ணா? என்னங்க சரி போங்க, நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன் அப்படின்னு அவங்க மூஞ்சியை தொங்கி போச்சு. சோகமாயிட்டீங்க. டேதை பார்த்துட்டு தானே இருந்துப்பார். ஏய் என்னடா இப்போ எதுக்கு டவலை கத்திட்டு இருக்கிற? அது இல்லை மச்சான், காலையிலேருந்து பாப்பா பார்க்க போகணும் நச்சரிச்சிட்டு இருக்கிற. 3 நாள் தானே ஆச்சு, இன்னும் நாளைக்கு போனேன். என்ன இன்னைக்கே தான் போயணுமா? அப்படி என்ன இன்னைக்கு போய் பார்க்கணுன்னா என்ன ஆகிடும்? குழந்தைய பார்க்கணும்னு சொல்கிறான்னா கூட்டிட்டு போ, அப்படி இல்லையா போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணு. அதை விட்டுட்டு இப்படி கத்திட்டு கடந்த நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க. என்னால் இன்னைக்கு போக முடியாதுடா. அவ்வளோ அக்கறையாக இருந்த நீ அவளை கூட்டிகிட்டு போய் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அப்புறம் வா ஆஃபீஸ் வா. இன்னைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது, நான் போகிறேன். ஏங்க நான் தான் சொல்லிட்டேன்லடி, டே கூட போ. அப்படி இல்லையா நான் என்னைக்கு கூட்டிகிட்டு போனா அன்னைக்கு போ. அன்ன வரைக்கும் நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன், பாய் அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டே போயிட்டான். உங்களுக்கு மூஞ்சி தொங்கியே போச்சு. என்ன காலையில் நல்லா பேசினாரு, இப்போ என்னடான்னு இப்படி சிரிச்சுட்டு பேசுகிறாரு, இதுக்கு நம்ம கேட்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு மூஞ்சி எப்படி தொங்கியே போச்சு. டே இதை பார்த்துட்டு இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கிற? அதான் நான் என்னை கூட்டிகிட்டு போன சொல்லிட்டான்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன், போய் ரெடியாவேன். நீங்களா இப்போ என் கூட வரியா இல்லையா? வரேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் பேக் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போ காரில் தான் போயிட்டுருக்கீங்க. சைலண்ட்டாக அமைதியாக போயிட்டுருக்கு. நீங்கள் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அவனும் கார் ஓட்டுட்டு நேற்றுங்க சீக்கிரம் நேற்றுங்க அப்படின்ட்டு கை இந்த தோல் மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்னா அடித்து சொல்லணும். அந்த மாதிரி அடிச்சு சொல்கிறீங்க. சடன் பிரேக் போட்டு செம்ம கோவத்தில் உங்க திரும்பி பார்க்குற மாதிரி நீங்கள் சடன் பிரேக் போட நீங்கள் முன்னாடி போய் முட்டிக்கிற மாதிரி முன்னாடி போய் பின்னாடி வந்து அவனை பார்க்குறீங்களா? பயமுள்ள செம்ம வெறியில் இருக்கிறான். கண்ணெல்லாம் இப்படி ரத்த அளவுக்கு செவந்து போயிடுச்சு. எதுக்கு இப்படி கோபப்படுறாரு? என்ன பண்ணிட்டடி? ஐயோ என்ன பண்ணி போச்சு தெரியல. சாரி, அங்கே பேபிஸு கடை போச்சா, அதான் குழந்தைக்கு திங்ஸ் வாங்கலாம் நிறுத்த சொன்னேன். சாரி. அவன் கோவத்தை அப்படி அடக்கி வச்சுட்டு இருக்கிறான். எதுவும் வாயை திறந்து பேசக்கூடாது, திட்டிடக்கூடாதுன்ட்டு அடக்கி வச்சுட்டு இருக்கிறான். அவன் ஒரு கார்டை எடுத்து நீட்டுறான். நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க, என்னது இது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. போய் வாங்கிட்டு வா. இல்லை என்னட்ட கார்டு இருக்கு, அவங்க கொடுத்துட்டு போனாங்க. என் குழந்தைக்கு என் காசுல வாங்கு, கண்டவங்க காசு தேவையில்ல, புரியுதா? போ, நம்பர் தெரியும்ல, போ. அவ்வளோதான். நீங்கள் அப்படி கை கால் உதறல் எடுத்துக்கிச்சு. விட்டா போதும் நீங்களும் குடுக்குன்னு ஓடிட்டீங்க. என்னதுக்கு இப்படி இவர் கோபப்படுறாரு, ரொம்ப நம்பிடுறாரு. கண்டவங்க காசா? ஏன் என் குழந்தைக்கு என் காசுல வாங்கி கொடுத்தா ஆவாதாமா? அவங்க காசுலேயே தான் வாங்கணுமா? லீக்கிட்டே சொல்கிறேன் பாரு, இவங்க ரொம்ப தான் கோபப்படுறாங்க. எதுக்கு இந்த கோபம்னே தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கத்தில் புலம்பிட்டு வருவீங்க. இந்த பக்கம் காரில் பார்த்தா டே அப்படியே ஸ்டேரிங் அவ்வளோ டைட்டாக அப்படி கோபத்தில் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அண்ணனா அண்ணன், இந்த அண்ணங்கிற வார்த்தை எவன் கண்டுபிடிச்சேன்னு கண்ணில் கிடைக்கணும், அப்படி கொல்லம் விட மாட்டேன். என்னமோ இவ எனக்கு கூட பண்ண தங்கச்சி மாதிரி நொன்னா 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 நொன்னான்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான்.
அப்படியே இவ என் அண்ணான்னு கூப்பிட்டு தான் இந்த நாடு நல்லா இருக்கிற மாதிரி, இல்லைன்னா இந்த நாடு நாசமா போற மாதிரி ஒரே முட்டுக்கு அண்ணன் பாசம் புளியறா. இவளை பட்டிக்கடு சுத்த மர மண்டை. சத்தியமா இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாது. தத்தி தத்தி எத்தனை டைம் குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு சொல்றேன். திரும்ப அண்ணா அண்ணான்ட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான். இன்னொரு டைம் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும் அப்புறம் இருக்குது இவளுக்கு. வந்துட்டா ஊர்ல இல்லாத தங்கச்சின்னு ஒத்தி அப்படின்னு செம்ம காண்டில். அப்படியே எப்படி அது சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு உங்களை கழுவி ஊத்துறாரு. இதெல்லாம் தெரியாத நீங்க அங்க குழந்தைக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப திரும்ப வாங்கிட்டு வந்து கார் பேக் சீட்ல வச்சுட்டு நீங்க ஃப்ரண்ட்ல தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே சைலண்டா தான் காரு போகுது. நீங்க அப்படியே ஓரக்கண்ணால டேவை பார்க்குறீங்க. இன்னும் கோவத்துல இருக்கிறாருன்னு பைபிள் அதே கோவத்துல தான் போகுது. அதனால நீங்க எதுவுமே பேசல. இதுக்கு மேல பேசினா கண்ணம் பழுத்தாலும் கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்போ ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்கிது. நீங்கள் இறங்கி கையில் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க. டே வந்து காரை பார்க் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட தான் நிற்கிறேன். என்ன உள்ள போகிறதுக்கு தானே வந்த, இல்லை இங்கே நின்றுட்டு இப்படியே போகலான்னு இருக்கிறியா? போகல, ஒரு கால் இருக்கு, நான் பேசிட்டு வரேன். சரி அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இந்த பக்கம் டென்ஷனாக இருக்கிறாருல, அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கோசரம் அங்கே கார்டன் இருக்கும், அங்கே அப்படியே வளாத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே நேராக உள்ளே போய் ஸ்டெப்ஸ் ஏறி ஒரு ரூம் திறக்கிறீங்க. அக்கா வந்துட்டேன் அப்படின்னு ஓடி போய் இந்த திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு அங்கே பெட்டில் ஒருத்தி உட்காந்து இருக்கிறா. அவளை அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிருங்க. என்னடி இவ்வளோ லேட்டாக வர? அப்போ நான் வரது உங்களுக்கு தெரியுமா? அதான் வாரத்துல 4 நாள் 5 நாள் இங்கே தானே இருக்க, அதுதான் இன்னைக்கு வருவேன்னு நினைச்சேன், வந்துட்டு அதான் ஏன் லேட்டுன்னு கேட்டேன். அது ஒன்றும் சும்மா என் பொண்ணு எங்க என்ன பண்றா? இப்ப தாண்டி குளிக்க வச்சு தூங்க வச்சேன், நீ வந்து எழுப்பிவிட்றாதடி தாயி, என்னால முடியாதடி அவள்கிட்ட. என்னக்கா என் பொண்ணு எப்படி பேசுறீங்க? அவ என்ன பண்ற? சமத்து குட்டி தூங்கிட்டு இருக்கிறாள். எது நீ எப்பயும் அவன் தூங்கும் போது வர, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுற. அவன் முழிச்சிட்டு இருந்தானே என்னென்ன சேட்டை பண்றான்னு உனக்கு என்னடி தெரிய போகுது? கூட இருக்கிற எனக்கு தான் தெரியும். சரி விடு. எங்க என் பொண்ணு? தொட்டில தாண்டி தூங்குறா. ப்ளீஸ்டி ஒரு 5 நிமிஷம் வந்தா சைலண்டா இரண்டி. உன் குரல் கேட்டாலே என்னமோ பூகம் பாந்துடுற மாதிரி எந்திரிச்சுக்கிறா. நான் என்னாலையும் முடியலடி, ப்ளீஸ்டி. நான் பொண்ணை பார்க்க தான் நான் வந்தேன், அப்ப பார்க்காம இருக்க முடியுமா? அப்ப நீ என்ன பார்க்க வரலையா? ஃபர்ஸ்ட் பொண்ணு, அப்புறம் தான் நீ. ஓ, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா செகண்டுக்கு மாறிட்டேன். இருக்கட்டும், ஒன்னு பேசிக்கிறேன். ஐயோ என் சொல்ல அக்கால, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, எப்பயுமே நீ தான் ஃபர்ஸ்ட். ஒன்னால அந்த குட்டி தேவதையும் இப்போ ஃபர்ஸ்ட், எப்பயும் நீ தான் ஃபர்ஸ்ட் போக்கா அப்படின்ட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. சரி அக்காளுக்கு என்ன எடுத்துட்டு வந்த? ஆமா மறந்தே போயிட்டு பாரு, இங்க பாரு பிரியாணி, உனக்கு பிடிச்ச பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸ்மெல்லு செம்மையா இருக்குது. அவ எந்திரிக்கிறதுக்குள்ள நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன் சரியா அப்படின்னு அந்த திறக்க போகும்போது தான் அந்த சைட்லேருந்து குழந்தை எந்திரிச்சு அழுகிற சவுண்டு போச்சு. எந்திரிச்சிட்டா. இனிமேட்டு அவ தூங்கின மாதிரி தான். அதான் நினைச்சேன், என்னடா சித்தி குரல் கேட்டு அவன் முழிக்கலையே நினைச்சேன். பாத்தியா முழிச்சிட்டா. என்னக்கா சித்திங்கிற? நான் அவளுக்கு அம்மா, பாத்துக்க. ஆமா நீ தாயே அம்மா, உன் பொண்ணை போய் நீயே பாரு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த பக்கம் அவன் இருக்க, இந்த பக்கம் நீ குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு. ஐயோ பாப்பு குட்டி இவ்வளோ அழகா இருக்கிறீங்க. ஜோ என் கண்ணே பட்டுடும் போல. இல்லை வேண்டாம், என் கண்ணை படவே கூடாது, ரொம்ப அழகா குட்டி. இப்பதான் தூங்கி இருந்துச்சிங்களா? அம்மா பாரு அம்மா கண்ணே தெரியும்னா அம்மா சவுண்டு கேட்டோன்னே முடிச்சிட்டிங்கல்ல. யாரு குழந்தைக்கு எவடி அம்மா அப்படின்னு ஒரு வயசான, ரொம்ப வயசான இல்லை, ஒரு மீடியம் ஏஜில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி வராங்க. அவங்க குரலை கேட்டோன்னு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கான மாதிரி அவன் அப்படியே வாசலே பார்க்குறீங்க. யாரு குழந்தைக்கு எவடி அம்மா? என் பிள்ளை 10 மாதம் சுமந்து பெத்தா, நீ வந்து அம்மான்னு அவளை தூக்கிக்க பார்க்குறியோ? ஒழுங்கு மரியாதை என் பேத்தி வச்சிரு. ஏண்டி
எத்தனை டைம் சொன்னாலும் உனக்கு அறிவில்லை, சூடு சொன்ன எதுவுமே இல்லை. டெய் நீ வர்றப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிற, அப்படி அசிங்கமே இல்லாமல் திரும்ப திரும்ப வர. உன்னை யார் வீட்டுக்குள்ளே விட்டா? உன்னை இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா? அதையும் மீறி வரனா கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாவே இல்லையா? இது என்னது, ரோட்டு கடையில் வாங்கினதா? உன்ன மாதிரி என் பேத்தி ஒன்றும் லோ கிளாஸ் இல்லை, பணக்கார குடும்பத்தோட வாரிசுடி அவ. அவளுக்கு இந்த ரோட்டு கடை பொம்மைலாம் வாங்கிட்டு வந்து நீ கொடுப்ப, அதை அவள் விளையாடிட்டு இருக்கணும், தூக்கிட்டு போடி இருந்தானு அப்படின்னு அந்த பொம்மையெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. அம்மா என்னம்மா நீ பேசிட்டு கம்மிக்க மாட்டீங்க? ரியா நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. வைக்க வேண்டியதில்லை, வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ கொடுக்குற செல்லாம் வீட்டுக்குள்ள, திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி எல்லாம் வந்து என் பேத்தியை தூக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பேசிட்டு இருக்க. நீங்கள் எதுவுமே பேசலை, கையில் குழந்தை இருக்கு, முடிச்சுக்கிட்டா அழுவலானா நீங்கள் இப்போ ஒரு அம்மா பேசிட்டு இருக்கிறாங்க, அவங்க முகத்தை இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணிலேருந்து தண்ணி தேங்கி ஊற்றி குழந்தை கன்னத்தில் கையிலலாம் பட்டுட்டு அப்படியே இருக்கு. நீங்கள் சைலண்டாகவே நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏண்டி அறிவு கிட்ட இவ கையில் குழந்தைய கொடுக்காதன்னு எத்தனை டைம் சொல்றது, திருந்தவே மாட்டேன் நீ. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இன்னமும் வயிற்றுல ஒன்று வளரல. அப்படி இருக்கிறவகிட்ட பிள்ளை கொடுத்தா பிள்ளை எப்படி நல்லா வளரும்? அவ்வளோ குழந்தை இல்லைங்கிற பொறாமையில பிள்ளை ஏதாச்சும் பண்ணிட்டாலும் எங்கே போவ நீ? எத்தனை டைம் சொன்னாலும் மண்டையில ஏற்றிக்காது. ஏதாச்சும் நாமும் அம்மா என் குழந்தைக்கு ஆயிட்டுன்னு வந்து நிற்பில்ல, அப்போ இருக்குது. இன்னொரு டைம் அவளை பற்றி ஏதாச்சும் பேசுனிக்கு மரியாதை கெட்டுடும் அப்படின்னு ஒரு குரல். எல்லாரும் திரும்பி வாசலை பார்த்தாங்க. வேற யாரு, நம்மகிட்டே தான் வந்து நிற்கிறாரு. ஐயோ மாப்பிள்ளை இப்போ வந்தாலும் தெரியல. ஸோ மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்ட்டு அந்த இப்போ அவங்க முன்னாடி வரும்போது கையை நீட்டி அப்படியே தடுத்து, என்ன சொன்னீங்க? அவகிட்ட குழந்தை இருந்தா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடுமா? அவ என்ன உங்களை மாதிரி மனசு முழுக்க அழுக்கு படிஞ்சு பொறாம இருக்கிறவன் நினச்சிக்கிட்டீங்களா? அவ மனசு சுத்தமானவன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்னீங்க? அவ கையில் குழந்தை இருந்தா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடும். அவ கையில் குழந்தை இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். தேவையில்லாம இன்னொரு டைம் வார்த்தையை விட்டீங்க, மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கேட்டுடும். டே என்னட்டே பேசுற அம்மாட்ட? ரியா நீ நிறுத்து, எல்லாம் உனக்காக மட்டும்தான் பொறுத்துட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு அளவுக்கு தான். அவளை என்னென்ன பேச்சு பேசுறாங்க, நீயும் சைலண்டா இருந்து கேட்டுட்டு இருக்க. என்ன நீ தான் சொல்லி கொடுத்தியா பேச சொல்லி? ஐயோ டே அப்படிலாம் எதுவும் இல்லை, நானும் சொல்லித்தான், அதை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டாப் இட் ரியா. ஐயோ அண்ணா எனக்காக நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? ப்ளீஸ்ண்ணா, சண்டை எதுவும் வேணாம் ப்ளீஸ்ண்ணா. ஏய் எல்லாம் ஒன்ன சொல்லணும், என்ன எதுவும் சொல்ல மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறியோ? வெளியவா ஒன்று பேசுகிறேன். இங்கே பாருங்க, அப்பா ஒன்றும் உங்க பொண்ணை பார்க்க வரல, என் பொண்ணை பார்க்க வரா. என் பொண்ணை யாரும் பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிற முடிவு எடுக்கிற உரிமை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இல்லை. புரியுதா? ஓ உங்க வீடுல ஓகே ஓகே. லுக்ரியா, உனக்கு உன் புருஷன் முக்கியம்னா இன்னைக்கு ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு நான் முழிக்கும் போது நம்ம வீட்டில் நீ இருக்கணும். அப்படி இல்லை உனக்கு உங்கள் அம்மா தான் முக்கியம்னா இங்கே இருந்துக்க. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். முடிவு பார்த்து எடு. வாடி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இந்த பக்கம் கோமா எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் பேனு பேய் இந்த மாதிரி அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காரில் வந்து உங்களை முன் சீட்டில் தள்ளி விட்டு அவங்க கார் எடுத்து ஃபாஸ்ட்டாக கோவத்தில் தானே போயிட்டுருப்பான். இப்போ எதுக்கு அக்கா கிட்ட சண்டை போட்டீங்க? அக்கா என்ன பண்ணாங்கல்ல, பாவம் இல்லை. வாய் மூடு, வாயை மூடுன்னு எல்லாம் ஒன்னால வந்துச்சு. அது ஆன்டி சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? எது
என்ன சொன்னாங்க? என் குழந்தை உன் கையில இருந்தா அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடுமா? இத நீயே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், புரியுதோடி? அது இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ நான் குழந்தை மேல ஆசைப்பட்டு பொறாமப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா அதை தானே அவங்க சொன்னாங்க. அது உண்மை தானே? எதுடி உண்மை? வாய மூடுன்ட்டேன். எந்த ஒரு அம்மாவும் பெத்த குழந்தைக்கு கெடுதல் நினைக்க மாட்டா, நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா, புரியுதோ? ஆனா நான் ஒன்றும் குழந்தை பெத்த அம்மா இல்லையே. நான் சும்மா வாய் வார்த்தையாக தானே சொல்லிட்டு இருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் குழந்தைக்கு அம்மா அக்கா தானே. நான் சும்மா கொஞ்சமாவது மட்டும்தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஓயமுன்ட்டு அது உன் குழந்தை, நம்ம குழந்தை. நீ தான் அம்மா, நீ தான் அம்மா, புரியுதா? தேவையில்லாம என்ன பேச வைக்காதடி. அப்புறம் ஓடுற கார்லேருந்து தள்ளி விட்டு நீ செத்தாலும் பரவாயில்லன்ட்டு போயிடுவேன். நீலாம் எதுக்கு பூமிக்கு பரமா இருக்கிற? ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லடி. நீ வாயை தந்து பேச மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஒருத்தர் உன்னை எப்படி பேசுகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் அப்படி மரம் இந்த மாதிரி தத்தி மாதிரி இருப்பிய நீ. பட்டிக்காடு ஏன் பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான், பேசாம வா. என்னதான் குழந்தை கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் குழந்தைய வரல. இதுக்கு மேல மட்டும் எனக்கு குழந்தை வந்துடுமா அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்னதான் நீங்க உங்க பொண்ணுக்கு நான் அம்மான்னு சொன்னாலும் நான் ஒன்றும் பெற்றெடுக்கல. அக்கா தான் எல்லாம் பண்ணாங்க. என்னால எந்த குழந்தைக்கும் அம்மா ஆக முடியாது. அது ஏன் எனக்கு இதில் நாங்கள் போக ஹாஸ்பிட்டலில் எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் இந்த குழந்தை மட்டும் என்ன எங்களுக்கு பிறக்கவே. வீட்டில் அம்மா கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ நீ மாதம் உனக்கு எப்போ குழந்தை உண்டாகும். நான் என்ன சொல்றதுன்னு, ஹாஸ்பிட்டல் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை தானா பிறக்கணுங்க. ஆனால் 2 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை பிறக்கல. எனக்கு எந்த குழந்தைக்குமே லாக்கி இல்லை, எனக்கு எந்த குழந்தையும் பிறக்காது. நீங்க சொன்ன மாதிரி நான் எதுக்குமே லாக்கி இல்லை. பெற்றவங்களுக்கு நல்ல பொண்ணாகவும் இருக்கல, புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாகவும் இருக்கணும், குழந்தை பெற்றது. அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே எதுக்கு உயிரோடு இருக்கேன்? நான் இந்த பூமிக்கு பாரமா உயிரோடு இருக்கிறத வேலை எல்லாம் நான் தப்பு என்ன அப்படின்னு தலையா அடிச்சுக்கிட்டு அப்படி அழுவுறீங்க. டேவே கொஞ்ச நேரத்துக்கு பயந்துட்டு சடன் பிரேக்கு போட்டு உங்க கையை பிடிச்சி, ஏய் என்னடி பண்ற? இல்லை, நீங்க சொன்ன மாதிரி நான் தத்தி தான், எதுக்குமே லாக்கில நான் அந்த உலகத்துல இருக்கிறதே பாரம் எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு நான் எங்கேயும் போயிடுறேன்னா செத்து கூட போயிடும் ப்ளீஸ். என்னால் புருஷனுக்கு நல்ல மனைவி இருக்கணும்ல, குழந்தை பெற்று தரணும். என்னால் அவருக்கு அசிங்கமாக இருக்கும். எத்தனை பேர் அவரையும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட என்னட்ட இந்த மாதிரி ஒன்றா பேசுகிறாங்க, குழந்தை இல்லைங்கிறதுனால இப்படி பேசுகிறாங்க, அவர் என்னட்ட ஒரு நாள் கூட சொன்னதே இல்லை தெரியுமா? ஆனால் நான் சந்தோஷமா இருக்கணும்னு அவர் நினைக்கிறேன். நானும் குழந்தை பெற்று கொடுக்கணும்னு நினைப்பேன். என்ன முடியல, நான் என்ன பண்ணுறது? ஹாஸ்பிட்டல் போன நல்லா இருக்கு, தானா பிறகுங்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. அவருக்கு எனக்கு பயமா இருக்குது. இதனால அவர் என்ன வெறுத்துருவாரோட. அவங்க வீட்டில் வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எனக்கு பயமா இருக்குது. ப்ளீஸ் நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு அப்படி கதறி அழுகுறீங்க. உங்க டேக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு.
போனோன்னு அவனும் உங்களை ஹக் பண்ணி முதுகில் தட்டி கொடுத்துட்டு சாரிடி அவன் எங்கள் அத்தை பேசின கோவத்தில் தான் அப்படி பேசிட்டேன், மற்றபடி உன்னை பேசி இது ஹர்ட் பண்ணணுன்னு நான் எதுவும் பேசலை, ப்ளீஸ் நீ அழாத அப்படின்னு உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நினைக்கிறது அவர் உங்களை இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுனதால தான் இந்த மாதிரி ரொம்ப பெஸ்ட்டாகி அழுவுறீங்கன்னு. இருந்தாலும் அது உங்களோட மன குமுறல்கள். இத்தனை மாதம் எல்லாம் உங்களுக்கே தெரியும், கல்யாணம் 2 வருஷம் குழந்தைலன்னு சுற்றி இருக்கிறவங்க வீடு சொந்தக்காரங்க எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னு அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் இப்போ கதறிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அழுகு குறையவே இல்லை. அவரும் கொஞ்ச மூதுக்கு தட்டி கொடுத்துட்டு அழுகாத ப்ளீஸ் சாரி நான் இனிமேட்டு இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்ட்டு அவரும் அவர் பார்த்துக்கு என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுவாச்சு குறைஞ்சி இந்த விசும்பி தேம்பி அழுவுமே அந்த மாதிரி தேம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சு தண்ணி எடுத்து கொடுத்து குடிக்க வச்சு உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து விட்டு இறக்கி விடுங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிட்டீங்க. போகிறவங்களே பார்த்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த அளவுக்கு அழுகுறாளே அப்படின்ட்டு. இப்போ நேராக ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் லீவ் வந்து அவன் வேலையை தானே பார்த்துட்டு இருப்பான். வடா மச்சான், என்ன வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா அவளை? உனக்கு எப்படா குழந்தை பிறக்கும்? என்னடா கேள்வி இது? உனக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு கேட்டேன். அது பிறக்கிறப்ப தான்டா பிறக்கும். 2 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை பிறக்கலை. உங்களுக்கு அப்புறம் கல்யாணம் எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்? இப்போ என்ன சம்மந்தமே இல்லாமல் இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்க? சம்மந்தம் இருக்கு. உனக்கு குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? குழந்தை யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களாடா? அப்புறம் ஏன் இனி அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை? என்ன ஆச்சுட்டே நீ பார்த்தியத? நாங்கள் ஹாஸ்பிட்டலாக போய் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாம் நார்மலுங்கிறாங்க. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலை. அது எல்லாம் நார்மல்னா அப்புறம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? தெரியலடா என்ன பிரச்சனைன்னு. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளுக்கு குழந்தை பிறக்க வைக்க முடியும் சொல்லு? சரி விடு, 2 வருஷம் தானே ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? இதுக்கு மேலே ஏதாச்சும் போய் இன்னொரு செக்கப் பண்ணி ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் பண்ணி பெற்றுக்கலாம். இப்போ அதில் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன வந்ததும் வராதமா ஏன் குழந்தை பெற்றுக்கல, எப்போ பெற்றுக்கலன்னு குதிச்சுட்டு இருக்குது? என்ன உன் பிரச்சனை அதை சொல்லிட்டே. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சொன்னால் தானடா தெரியும் அப்படின்ட்டு அங்கே வீட்டில் அவங்க மாமியை பேசினது, காரில் நீங்கள் அழுதது, இதெல்லாம் மொத்தத்தையும் சொல்கிறான். இந்த அளவுக்கு ரொம்ப அழுதுட்டல்லடா, கதறி அழுகுறாடா. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கோவமே வரலையா? எனக்கு கோவம் வருதுடா, அவ்வளோ விரியாகுது. உன்னோட பொண்டாட்டியை பேசியிருக்கிறாங்க, நீ ஏதோ சரி வீடுன்ட்டு யாரோ சொன்ன மாதிரி பேசுற. எனக்கு புரியலடா மச்சான். இப்போ என்னடா என்ன பண்ண சொல்ற? கோவம் வருதான், உள்ளுக்குள்ள சுருன்னு ஏறுது. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? போய் எதுக்கு இப்படி என் பொண்டாட்டி பேசுனீங்கன்னு எல்லாத்தையும் அடிக்க சொல்றியா? இல்லை ஏதாச்சும் பண்ண சொல்றியா? எது பண்ணாலும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, சரியா? இப்போ நான் போனா அவ எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலாக வந்து என்னட்ட பேசுவா. அது இங்கே பாருட்டே, ஒன்று சொல்கிறேன், எவன் என்னென்ன பேசுகிறான்னு காதில் போட்டுக்கிட்டோம்னா வச்சுக்க, அது நிம்மதியாக வாழ முடியாதுடா. இப்போ அவன் சொல்கிறான்னு அவனை போய் அடித்து, இவன் சொல்கிறான்னு இவனை போய் அடித்தா ஒன்றுமே இருக்காதுடா எங்களுக்குள்ள. இப்போ கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட, அந்த நிம்மதி கூட இல்லாமல் போயிடும் மச்சான். எனக்கும் வருத்தமாக இருக்குது. அவள் என் பொண்டாட்டியை பற்றி அப்படி பேசினா எனக்கும் கோவம் வரும், வெறியாகும். அதுக்குன்னு கோவப்பட்டுட்டு எல்லாத்தையும் போய் என்னால் பேசி புரிய வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ வீட்டுக்கு போய் இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னா ஒரு மூலையில் உட்காந்து அவளை சமாதானம் படுத்துறன்ட்டு இன்னும் அதை கிண்டி கிளறி பேசினா 2 பேர்த்துக்கும் கஷ்டம்தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் போனேன்னா
எதுவுமே நடக்காத மாதிரி சகஜமா பேசுவா, சிரிச்சு பேசுவா. உள்ளுக்குள்ள அந்த வலி இருந்தாலும் புருஷன்கிட்ட காட்டக்கூடாதுன்னு இருப்பா. நானும் அப்படிதான், உள்ளுக்குள்ள இருக்கு, அதுக்குன்னு என்ன பண்ண சொல்ற? எதுவும் பண்ண முடியாது. எங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பேச்செல்லாம் கேட்டுதான் ஆகணும். எங்களுக்கு பழகி போச்சு. நீ புதுசா கேட்கறதுனால உனக்கு கோவம் வருது. பழகி போச்சு. நான் அவளை பார்த்துக்கிறேன், வீடு. பேசுற எல்லாத்தையும் காதுல போட்டுக்கிட்டு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற இப்ப கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லாம போயிடும். எங்களுக்கு அதுவாச்சும் இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். என் நிலைமை உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. சரிடா, நீ வீட்டுக்கு போ, பாக்கி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை வேண்டாம் மச்சான், நான் பார்த்துக்கிறேன். லீ போ, அவளை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போ. சரி பார்த்துக்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் லீயும் கிளம்பிட்டேன். இந்த பக்கம் டே வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ரியா, என்னடி உன் புருஷன் எவ்வளோ ஒருத்திக்காக உன்னையே இப்படி பேசிட்டு அந்த அவளுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு போறான். இதோ பாரு, இதெல்லாம் சரியில்லை சொல்லிவிட்டேன் பார்த்துக்க. என்னம்மா, நான் தான் சொன்னேன்ல அவளை பற்றி எதுவும் பேசாதுன்னு. அவளை பற்றி பேசினா எனக்கே கோவம் வரும், எங்கள் வீட்டுக்காருக்கு வராதா? ஏய், உனக்கு கோவம் வருதுன்னா நீ தங்கச்சி மாதிரி பார்க்குற, அதனால வரும். உன் புருஷனுக்கு எது கோவம் வரணும்? இப்போ என்னம்மா நீ சொல்ல வர? இதோ பாருடி, உன் புருஷன் போக்கு சரியில்லை. இவளை சொன்னா அவருக்கு என்னவா? சரி, இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவளுக்கோசரம் உன்னையும் தூக்கி எறிகிற அளவுக்கு பேசுறாரு. என்னமோ அவதான் முக்கியம், நீ எவ்வளோ ஒருத்திங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. வந்தா வா, என்ன என் குழந்தை மட்டும் எனக்கு போதுங்கிறாரு. ரியா, இது சுத்தமா சரியில்லை, பார்த்துக்க. இல்லை, எனக்கு புரியல. இப்போ நீ என்ன நினச்சி இதை பேசிட்டு ஒழுங்கா தெளிவாக சொல்லிடு, சுற்றி விளைக்காதம்மா. அடியே வீணா பண்ணவள், நீயும் இங்கே வந்து 3 மாதம் ஆச்சு. ஆமாம், அவர் அங்கே தனியாக இருக்கிறாரு. இப்போ என்னம்மா அதுக்கு? பக்கத்தில் தான் புருஷன் பொண்டாட்டின்னு இவங்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் கூடி குழாவி பேசி சிரிக்கத்தை பார்த்து உன் புருஷனுக்கு ஏக்கமாக இருக்காது? அம்மா, என்னம்மா நீ பேசுகிற? பைத்திய மாதிரி இருக்குதும்மா நீ பேசுறது. நான் பேசுறது பைத்தியக்காரத்தனமா? இன்னும் கொஞ்ச நாள் நீ இங்கே இருந்துன்னு வச்சுக்க, ஒன்றை பைத்தியக்காரி ஆக்கிட்டுருவாங்க, பார்த்துக்க. இதோ பாரு, அவரும் ஆம்பளை, பொண்டாட்டி வீட்டில் இல்லாமல் 3 மாதம் தனியாக இருக்கிறாங்கள. ஆம்பளை மனசு எப்படி வேணாலும் அலப்பாயும். அதுக்கு ஏற்ற மாதிரியே எதிர்த்த வீட்லேயே இவளும் இருக்கிறா. அம்மா, நீ என்ன சந்தேகப்படுறியம்மா அவரை? அவர் என் புருஷன், உன் மருமவன். நீ எப்படிமா அவர் இப்படி பேசலாம்? உன் புத்தி எங்க போகுது பறிச்சு? ஏய், நான் என் மவ புருஷன் மருமகன் நான் பேசலை, பொதுவாக ஆம்பளைங்களை பற்றி நான் பேசுகிறேன். என்னதான் பொண்டாட்டி நல்லவளாவே இருந்தாலும் கூட இருக்கிற வரைக்கும் தான் அடுத்தவளை மனசு தேடாது. பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா, இல்லை இந்த மாதிரி இடையில போயிட்டான்னு வச்சுக்க, ஆம்பளை மனசு எப்போ எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. அதில் உன் புருஷன் மட்டும் விதிவிலக்கு. இன்னைக்கு உன் புருஷன் பேசுனதை கேட்டில்ல, எனக்கு என்னமோ அவர் மேலே சந்தேகமாக இருக்குது, பார்த்துக்க. அவளை கூட சேர்க்காத, வீட்டுக்குள்ளே சேர்க்காத, அவளையும் நம்பாத, பார்த்துக்க. மா, அவன் நல்ல பொண்ணுமா, அப்பாவிம்மா, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுற? அதுவும் என் புருஷன். மா, என் புருஷனை பற்றி தப்பாக பேசாத, அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன், மரியாதை கேட்டுட்டேன். என்ன உண்மையை சொன்னால் உனக்கு கோவம் வருதா? அவன் நல்லவ, அப்பாவி தான். இந்த மாதிரி இருக்கிறவளுங்க தான், அமுக்குனி மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்பவே கூடாது. இந்த ஊமை ஊரை கெடுக்குன்னு சொல்லுவாங்க பாரு, அது அப்பட்டமா உன் விஷயத்துல உண்மையிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், பார்த்துக்க. அம்மா,
என் புருஷனும் அப்படி இல்லை, அவனும் அப்படி இல்லைம்மா. என்னை அக்கான்னு கூட பிறந்தவங்கள்ட்ட சுற்றி வர இங்கே வந்தது கூட என் குழந்தை பிறந்த. நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்ததுன்னா இப்போ இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது. நீ வாயை விட்டதால தான் அவர் கோவப்பட்டு அப்படி பேசிட்டு போறாரு. இப்போ அவரையே நீ குத்தம் சொல்ற. என் புருஷனை பற்றி என்ன தெரியாதா? இதுமா எனக்கு கடுப்பு ஏத்தாத மாதிரியே இதே போயிடு. ஏய், நான் சொன்னதில் என்னது தப்பு? இல்லை என்ன தப்புங்கிற? அக்கான்னு கூட சுத்துறா, அக்கான்னு கூட சுத்துறவ, அக்கா குழந்தைய தாங்க வந்துன்னு சொல்றவ, அக்கா புருஷன்னா தானக்கும் புருஷன்னு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக முடியும்? இல்லை உன் புருஷன் அவகிட்ட சிரிச்சு பேசுறதுல அவன் மயங்க மாட்டாளா? இல்லை அவளோட அப்பாவிக்கணும்னு சொல்லி அதில் உன் புருஷன் மயங்க மாட்டானா? இதோ பாரு, முடிவாக சொல்லிட்டேன். நீ இங்கேருந்து 3 மாதம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக உன் புருஷனுக்கு எல்லா தேவையும் இருக்கு. வயிற்று பசியை தீக்கிற அவகிட்டயே உடல் பசியும் தீர்த்துக்கிட்டானா என்னடி பண்ணுவ நீ? அப்புறம் அம்மா விட கதின்னு இங்கேயே கிடக்க வேண்டியது தான். பார்த்துக்க. இங்க பாருமா, எனக்கு செம்ம கடுப்பாகுது. அவர் ஒன்று திட்டினதுல என்னை பேச வைக்காத. ஒழுங்கா போயிடு. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும், அவளை பற்றி எனக்கு தெரியும். இதோ பாருடி, இங்க எவனும் ராமனும் இல்லை, எவளும் சீத்தையும் இல்லை. இவ்வளவு ஏன் உங்க அப்பாவே எடுத்துக்க. ஏன் உங்க அப்பா பற்றி உனக்கு தெரியாது? உன் முன்னாடி என்னைக்காச்சும் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டிருக்கோமா? சொல்லு. இல்லை, சண்டை போட்டதில்லை. எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறோம். ஏன் இதுக்கும் நாங்கள் லவ் மேரேஜ். எனக்காக அவரும் அவருக்காக நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரா உறுதுணையாக இருந்து இத்தனை வருஷம் வாழ்க்கையில் இவ்வளவு முன்னேறி வந்திருக்கோம். அப்படி இருக்கிற இதுக்கும் உங்கள் அப்பா என்ன ராணி மாதிரி நல்லாவே பார்த்துக்கிறாரு. கேட்டது வாங்கி தர்றது, நான் சொல்லாமே எல்லாமே பிடிச்சிக்கிறாரு. அப்படி இருக்கிற உங்கள் அப்பாவே அடிக்கடி பிஸ்னஸ் டூர் போகிறேன்ட்டு போய் அங்கே ஒரு செட்டப் வச்சிருக்கிறாரு. அதுக்கு என்னங்கிற? என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, அதுதான் உண்மை. எந்த இடத்துல என் மேலே அவருக்கு லவ் குறைஞ்சது? நான் அவருக்கு எந்த இடத்துல குறை வச்சேன்? எதுவும் எனக்கு தெரியாது. இதுக்கும் இன்னமும் அவர் என்ன நல்லா பார்த்துக்கிறாரு. இருந்தும் பொண்டாட்டி போதான்னு இன்னொருத்தையே வெளிநாட்டில் எங்கேயோ வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிற உங்கள் அப்பாவுக்கு இதை நான் உங்கள் அப்பாவை உன் முன்னாடி தப்பாக காட்டணும்னு நான் சொல்லலை. எவ்வளவுதான் ஆம்பளைங்க உத்தமனாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு நிமிஷத்தில் தடமாறி போக தான் செய்வாங்க. அந்த ஒரு நிமிஷம் உன் புருஷனுக்கு நீ கொடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே தெளிவாக என்னால் சொல்ல முடியாது. உன் வாழ்க்கை நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். அவள் உனக்கு தங்கச்சி முறைதான், கூட பிறந்த தங்கச்சியில். இந்த காலத்தில் கூட பிறந்த தங்கச்சியாகவே இருந்தாலும் அக்கா புருஷன்லாம் பார்க்கறதில்ல. தனக்கு பிடிச்சா அடிச்சு பிடுங்குற காலம் இது. புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு முதல்ல புட்டியை கட்டிட்டு உன் வீட்டுக்கு உன் புருஷன் கூட நீ போய் இரு. நான் உன்னை விட்டுட்டு வரேன். எனக்கு இது சரிப்பட்டு வரல. புரியுதா? எனக்கு என் பொண்ணு நல்லா இருக்கணும். என் பொண்ணை மீறித்தான் வேற எதையும் என்னால் யோசிக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதனால் நான் கெட்டவளா வில்லியா உனக்கு தெரிஞ்ச எனக்கு கவலை இல்லை. என் பொண்ணு சந்தோஷமாக என் புருஷன் கூட குடும்பமாக வாழணும். அந்த குடும்பத்துக்கு நடுவில் எவ்வளவும் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா அம்மாவும் அப்படித்தான் நினைப்பாங்க. அதில் நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். புரியுதா? அப்படின்ட்டு அவளோட அம்மா எந்திரிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் ரியா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கிறா. அம்மா சொன்னது சரிதான், இருந்தாலும் யோசிச்சுட்டே இருக்கிறா. உடனே ஃபோன் எடுத்துட்டு வெளியே போகிறேன். எங்கடி வெளியே போகிற? அம்மா, பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கிறா, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன். சீக்கிரம் வா, குழந்தை எழுந்திரிச்சுன்னா பசி கழுவா தெரியும்ல, சீக்கிரம் வந்துடுறம்மா அப்படின்ட்டு அவன் இந்த பக்கம் வெளியே போயிடுறா. ஓகே, டு பி கண்டினியூஸ். சத்தியமாக நான் இதை 1 ஷாட்டாக தாம்பா போகணுன்னு நினச்சேன். ஆனால் இதுவே 1 ஹவருக்கு மேலேயே வந்திருக்கும்.
அப்புறம் ஃபுல் ஸ்டோரியும் போட்டால் 2 மணி நேரம் ஆகுதா 3 மணி நேரம் ஆகுதா எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு லென்த்தாக இழுத்துட்டு போகும் எனக்கு இஷ்டம் இல்லை. ஸ்டோரி இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் ரொம்ப டியூரேஷன்னால உங்களுக்கு போர் அடித்தாலும் அடிச்சிடும். ஸோ சத்தியமாக நான் பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டில் முடிக்கலான்னு இருந்தேன். ஆனால் டியூரேஷன் இதுவே 1 ஹவர்னா பார்ட் 1க்கு உண்டான எண்டிங் போட்டால் அதுவே 2 ஹவர் போயிடுமோன்னு எனக்கு திக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 3 ஷார்ட்டு இல்லைன்னா 4 ஷார்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு 3 ஷார்ட்டில் முடிக்கலான்னு இருக்கேன். அப்புறம் டெலிகிராமில் நியூவாக ஒரு 1 ஷார்ட் ஹாட் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கு. கெல்மாஸும் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. பிடிச்சா பாருங்க, பிடிக்குன்னா நோ ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. ஹெட்செட் மஸ்ட் வீட்டில். அப்புறம் விளக்கமரத்தோட பக்கத்து பறந்தால் என்ன குத்தம் சொல்லக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதோட பார்ட் 2 போகணுமா இல்லை வேற ஆன்கோயிங் FF OT7 இருக்கு, ஆரம்பது இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடுறது இல்லை இதோட கண்டினியூவே போடுதான்னு உங்களோட கமெண்டை வச்சு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகே, அப்புறம் அவ்வளோதான். ஓகே, பாய்.